கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அரசியல் கூட்டம் திருப்பூரிலே நடக்கின்றது. பேச வருகின்ற பேச்சாளர்கள் யாரும் தனிப்பட்ட நபர்கள் யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது. அரசியல் ரீதியாக மற்ற கட்சிகளிலிருந்து நாம் எப்படி வேறுபட்டிருக்கின்றோம், மக்களுக்கு நம்முடைய கட்சி என்ன செய்ய போகின்றது, என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், திருப்பூர் மாநகரத்திலே கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இதை பற்றி எல்லாம் பேசலாமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் தனி மனித விமர்சனத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே பேச வருகின்ற அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கின்றேன். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநாட்டு விளக்க பொதுக்கூட்டமாக திருப்பூர் மாநகரத்திலே மேற்கு மண்டலத்திலே இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் 29 நடக்கின்ற மாநாட்டினுடைய முதல் விளக்க பொதுக்கூட்டம் திருப்பூரிலே தான் முதல் கூட்டம் நடக்கின்றது. அது ஏன் இங்கே நடக்கின்றது? மாநகர செயலாளர் தம்பி ரோபோ ரவி அவர்கள், அந்த மாநாட்டினுடைய பொருளாளர் தம்பி SR குமார் அவர்கள், அப்ப மாநாட்டை நடத்த வேண்டிய அந்த கடமை திருப்பூர் மாநகரத்திற்கு இருக்கின்றது. அதனால்தான் இந்த விளக்க பொதுக்கூட்டத்தை முதலாக திருப்பூரிலே நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். நடக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகளை மாநகரத்தினுடைய செயலாளர் தம்பி ரோபோ ரவி அவர்கள் தலைமையிலே தம்பி வெங்கடாச்சலம் அவர்களுடைய உறுதுணையோடு பொருளாளர் வேலுமணியினுடைய துணையோடு இத்தனை ஏற்பாடுகளையும் இங்கே சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இந்த மேற்கு மண்டலத்திலே மேற்கு மண்டல செயலாளர் தம்பி கோபாலகிருஷ்ணனும் அவைத்தலைவர் பொன்னுசாமி அவர்களும் பொருளாளர் தம்பி நாகராஜ் அவர்களும் ஒன்றிணைந்து அவர்களோடு இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களும் பணியாற்றி இருக்கின்றார்கள், இங்கே மாற்றி இருக்கின்றார்கள். இன்றைக்கு மகளிர் அணி மிகச்சிறப்பாக எழுச்சியோடு இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக மேற்கு மண்டலத்தினுடைய மகளிர் அணி செயலாளர் சகோதரி முத்துலட்சுமி அவர்களை இங்கே சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த கூட்டத்திலே பக்கத்து மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், அவைத் தலைவர் உள்பட அத்தனை பேரும் இங்கே மேடையில் இருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் அடுத்த மாவட்ட ஒன்றியங்களிலிருந்து இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மழை வந்தாலும் அமர்ந்திருப்போம் என்று அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரோ இங்க பேசும்போது சொன்னார்கள், சுத்தி சுத்தி மழை பெய்யுது, நம்ம ஊர்ல மழை பெய்யல. நான் பேசும்போது சொல்லணும்னு நினைச்சேன், பேசி முடிச்ச உடனே வரும் அப்படின்னு. முடிக்க நாம் செய்த புண்ணியமாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு காலையிலிருந்தே பல பேர் பல கோயில்களுக்கு சென்று எப்படியாவது மழை வந்து இந்த கூட்டம் நடக்காமல் போகாதா என்று வேண்டிக் கொண்டவர்களாக இருக்கலாம். அப்படி வேண்டிக் கொண்டவர்களுடைய அனுகரணையால் இன்றைக்கு மழை வரலாம். எப்படி வந்தாலும் சரி, மழை வந்தால் சந்தோஷம்தான். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு நம்முடைய அமைப்பு இவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதனுடைய வலு என்று சொன்னால் நம்முடைய இளைஞர் அணி. அதிலே கொங்கு நாட்டிலே திருப்பூர் மாநகரத்தினுடைய இளைஞர் அணி என்று சொன்னால் அவர்களுடைய பெருமையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சலங்கை ஆட்டம் என்று சொன்னாலும் சரி,
அல்லது 186 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருந்தாலும் சரி, எதை பற்றி வேண்டுமானாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று கலந்து கொள்ளுகின்ற அருமையான இளஞ்சிங்கங்களை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். அது திருப்பூர் மாநகரத்தினுடைய பெருமை. அப்படி அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் பொழுது, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தமிழகத்திலே இத்தனை கட்சிகள் இருக்கின்றது, பல தேசிய கட்சிகள் இருக்கின்றது. மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் மாறி மாறி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கும் பொழுது, கொங்கு நாட்டிற்கென்று ஒரு கட்சியா என்று கேட்பவர்கள் இருக்கலாம். ஆனால் கொங்கு நாட்டினுடைய தேவைகளை கேட்பதற்கு எந்த ஒரு கட்சியாவது இன்றைக்கு தயாராக இருக்கின்றார்களா? திருப்பூர் மாநகரத்தினுடைய சாயக்கழிவு பிரச்சனை இன்றைக்கு தீர்ந்து விட்டதா? ஏன் சட்டமன்றத்திலே யாரும் அதை பற்றி பேசுவது கிடையாது? ஏன் பேசல? கொங்கு நாட்டினுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் பேசணும் இல்லை. அதே போல இன்னைக்கு யாராவது ஒரு கட்சிக்கார இன்னைக்கு ரூபாய் மதிப்பு சரிவுதுன்னா என்னையா காரணம்? திருப்பூர்ல டிவிஎஸ் 50ல ஆள் இருக்கிறது தெரியாம மூட்டைய முன்னாடி வச்சு ரோட்ல போயிட்டு இருந்தானே, அந்த வண்டி எல்லாம் எங்க போச்சு? அப்படி திருப்பூருடைய தொழிலை மொத்தமா ஒழிச்சுட்டு எங்கிருந்து டாலர் வரும்? டாலர் வந்தா தானே. திருப்பூர் டெக்ஸ்டைல் தொழிலை ஒழிச்சுட்டா எப்படி டாலர் வரும்? அது இந்த யாரும் தங்கமே நகையே கருத்துல போட்டுக்க வேண்டாமா? அதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னா ரூபாய் மதிப்பு ஏறிடுமா? ஏயா, டெக்ஸ்டைல் தொழிலை பாதுகாக்கணும், டாலர் உள்ள வரணும், அந்நிய செலாவணி நம்ம நாட்டுக்குள்ள வந்தாதான் ரூபாயினுடைய மதிப்பு உயரும். இறக்குமதியை குறைக்கணும்னு சொன்னா நீ எதை குறைக்கணும்? டீசல் பெட்ரோல். இறக்குமதி எதை குறைக்கணும்? டீசல் பெட்ரோலை குறைக்கணும். டீசல் பெட்ரோலை குறைக்காம நான் தங்கத்துக்கு வரி போடுறேன், டிவிக்கு எவனா இப்ப போய் வரி போடுவானா? கவர்மெண்ட்ல இலவசமா கொடுத்துட்டான் டிவிய. இப்ப போய் டிவி கொண்டு வந்தா போற ரூபாய முடியுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அப்படின்னு நீங்க டீசல் பெட்ரோலை இறக்குமதி செய்யறத குறைக்கிறதுக்கான திட்டத்தை போடுங்க. அதாவது நம்ம 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம், டீசல் பெட்ரோலுக்கு பதிலா எத்தனால பயன்படுத்துங்க, எத்தனால பயன்படுத்துங்கன்னு சொல்லி பல காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். உலகத்தினுடைய பல நாடுகளிலே இன்றைக்கு 50% மேல் பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக எத்தனாலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்திய தேசத்திலே 50% எத்தனாலை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் 50% டீசல் பெட்ரோல் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் தயங்குறாங்க? எத்தனால உபயோகப்படுத்தினால் கரும்பு விவசாயிகள் பொழைச்சுக்குவார். இன்னைக்கு கரும்பு டன்னுக்கு 2500 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியாக முதலமைச்சர் 2500 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, இதுவரைக்கும் கொடுக்கல. ஆனா இந்திய தேசத்திலே எத்தனாலை உபயோகப்படுத்த முன்வந்தால் கரும்பு விவசாயிக்கு டன்னுக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியும். 5000 கொடுக்க முடியும். ஏன்? டீசல் பெட்ரோல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் சுத்திகரிப்பு ஆலைகள், ரிஃபைனரி வச்சிருக்காங்க. இந்த குருடாயில் இம்போர்ட் பண்றாங்க பாருங்க, குருடாயில இறக்குமதி பண்ணி அவர்களுடைய ஆலைகளிலே தான் அதை சுத்திகரிப்பு செய்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு எல்லாம் வேலை போயிருக்கும். இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் இவர்களுக்கு குறி கிடையாது. இவ்வளவு பேசுறாரு, எத்தனால பத்தி பேசல? இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. யாருக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அப்படி நம்முடைய பிரச்சனைகளை யார் பேசுவது? அதற்கு ஒரு அரசியல் இயக்கம் நமக்கு வேண்டாமா? யாராவது பாராளுமன்றத்தில் எத்தனால உபயோகப்படுத்துறேன்னு சொல்லி அங்க முடக்கினானா? பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், திமுக அண்ணா திமுக மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. தனிப்பட்ட விமர்சனங்கள், தினோடு பேட்டி, இதை டிவியில பாக்கிறதா நமக்கு வேலை. திக்விஜய் சிங் என்ன சொன்னாரு நரேந்திர மோடியை பத்தி, நரேந்திர மோடி பிரதம மந்திரியை பத்தி என்ன சொன்னாரு, இதை டிவியில பாக்கிறதா நமக்கு வேலை. ஆனா ஆக்கப்பூர்வமா இந்த பாராளுமன்றம் எத்தனாலை உபயோகப்படுத்த வேண்டும் என்று முடக்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பாராட்டுவார்கள். அதை பத்தி எவனும் பேசுறது கிடையாது.
அவங்களுக்கு சொந்த பிரச்சனை, சொந்த பிரச்சனைக்காக பாராளுமன்றம் எதையாவது பேசும். ஆனா இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு ஒற்றுமைப்பட்டு இதை செய்யலாமா, அந்த அறிவுரையை கொடுக்கலாமான்னு சொன்னா ஆளுங்கட்சிக்கு அந்த எண்ணம் கிடையாது, எதிர்கட்சிக்கு அந்த எண்ணம் கிடையாது. இந்திய அரசு கேட்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு தேசிய கட்சியும் டெல்லியிலே கையெழுத்து போடவில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்பட. இங்க மேடையை போட்டு வீரவேசம் பேசுகிறார்கள். நாங்கள் இலங்கைக்கு சென்று பிரம்மதேசாவை காலி பண்ணிடுறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ராஜபக்சேவை காலி பண்ணிவிடுறோம் சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய கட்சி தலைவர்கள் டெல்லியிலே அதற்கு கையெழுத்து போட மறுக்கின்றார்கள். இங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேற்கு வங்காளத்திலே உள்ளாட்சி தேர்தலிலே அங்கே வெட்டுக்குத்து நடந்தது என்று சொல்லி, தேர்தல் சரியாக நடக்கவில்லை என்று சொல்லி தமிழகத்திலே அதற்கான ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார்கள். ஆனால் இலங்கை தமிழனை பாதுகாப்பதற்காக அதே கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு வங்காளத்திலே ஆர்ப்பாட்டத்தை செய்தார்களா? ஏன் செய்யல? யாரை ஏமாத்துறீங்க? மேற்கு வங்காளத்தில் பிரச்சனை சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் அப்ப அந்த தேசிய கட்சிகளை நம்பி நம்ம என்ன பண்ண முடியும்? அதுபோல தேசிய கட்சிகளிலே நம்முடைய பகுதிகளிலே வார்டு கவுன்சிலர் இல்ல வார்டு செயலாளர் இருக்கிறார் சொன்னா அந்த பகுதி மக்களுக்காக அவர்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் கட்சி ரீதியாக தேசிய கட்சியாக நம்மை பாதுகாப்பதற்கு அவர்கள் எதையாவது செய்தார்களா என்று கேட்டால் அது கிடையாது. அதே போல மாநில கட்சிகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு கொங்கு நாட்டை விட மற்ற மாவட்டங்களை, இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா வாய்க்கால் வெட்டிட்டே இருக்காங்க. கடந்த 50 ஆண்டுகளாக விவசாயத்திற்காக பல வாய்க்கால்களை தஞ்சாவூர் பக்கம் வெட்டி இருக்கிறார்கள். ஆனால் காமராஜருக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு மேலாக கொங்கு நாட்டிலே ஒரு வாய்க்கால் கூட புதிதாக வெட்டப்படவில்லை என்றால் என்ன காரணம்? அந்த மாநில கட்சியினுடைய தலைமை ஏற்பவர்கள் எல்லாம் அந்த டெல்டா மாவட்டங்களில் தான் விவசாயம் நடக்கிறது என்று ஒரு தப்பான எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் டெல்டா மாவட்டத்தை விட 1500 அடி போர் போட்டு தண்ணி எடுத்து விவசாயம் பண்றான்னு சொன்னா அவன் கொங்கு நாட்டு விவசாயி வேற உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. சாதிச்சு காட்டுவாங்க. அதுதான் திருப்பூருடைய திறமை. அந்த கைக்கு வந்து சாதிச்சு காட்டுவாங்க. அப்படி சாதித்து காட்டித்தான் இவ்வளவு வளர்ச்சியை இந்த திருப்பூர் மாநகரத்திலே செய்தோம். எவ்வளவோ வரியை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றோம். என்ன ஆச்சு? திருப்பூர் மாநகரத்திற்கு அந்த வளர்ச்சி திட்டங்கள் வந்ததா? இங்கு சென்ற வரிப்பணத்திற்கு சரிசமமாக நமக்கு வளர்ச்சி திட்டங்கள் வந்ததா என்று கேட்டால் கிடையாது. இதுவரைக்கும் இன்னுமே நீங்க கொங்கு நகருக்கு போகணும்னு சொன்னா பாலம் கிடையாது. எத்தனை ஆண்டுகள்? ஏன் சென்னையை சுத்தி நூற்றுக்கணக்கான பாலங்களை கட்டுறீங்களே, கொங்கு நகருக்கு போறதுக்கு இதுவரைக்கும் இன்னைக்கு என்ன பாலம் இல்ல, கட்டி வச்சு திறக்காம வச்சிருக்கிறாங்க. அப்புறம் நொய்யல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்க அணைப்பாளையம் இல்லையா, அணைப்பாளையத்துல நொய்யல் பாலம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே நிக்குது. ஏன்? காசு இல்லையா? சென்னையில மட்டும் கட்டுறீங்க, சுத்தி சுத்தி கட்டுறீங்க பாலம், பறக்கிற பாலம் எல்லாம் போடுறீங்க, ஏன் இங்க போட மாட்டீங்களா? அப்ப இங்க ராத்திரி பகலா கைக்கு கை வேலை பார்த்தவங்க ஒன்னும் மனுஷன் கிடையாதா? சென்னையில அங்க இருக்கிறவங்க தான் மனுஷனா? அப்ப திருப்பூர் மாநகரத்திலே கஷ்டப்பட்டவன் அந்த திருப்பூர் மக்களுக்காக அந்த திட்டங்கள் வந்திருக்க வேண்டாமா? சாயக்கழிவு பிரச்சனைனால அப்படியே நின்று போச்சு. இப்ப என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஆளாளுக்கு ஒரு பெரிய அறிக்கை, சுத்தி ஊரை சுத்தி பிளக்ஸ் வச்சுட்டாங்க. சாயக்கழிவு பிரச்சனை தீர்ந்து போய மாதிரி தமிழ்நாடு பூரா எல்லாம் விளம்பரம், பத்திரிகையில விளம்பரம், தமிழ்நாடு பூரா அதை பார்த்துட்டு திருப்பூர்ல சாயக்கழிவு பிரச்சனைய இந்த அரசு தீர்த்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திருப்பூர்காரர்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு. எதுவுமே பண்ணாம இன்னைக்கு தொழிலெல்லாம் விட்டு போயிட்டாங்க. வேற வழி இல்ல, யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தொழிலை மாத்திட்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலை. எவ்வளவு தொழிலாளர்கள் இன்றைக்கு ஊரை விட்டு சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு தொழில் அழிந்திருக்கின்றது. இன்னைக்கு ஒரு அருமையான நிலைமை. அதாவது
திருப்பூர் ஏற்றுமதியை பொறுத்தவரை இன்னைக்கு டாலர் பாத்தீங்கன்னு சொன்னா 20% மேல விலை ஏறி இருக்கு. அப்ப திருப்பூருடைய எக்ஸ்போர்ட் ரொம்ப அருமையா இருக்கணும் இல்லையே? வரலையே, ஆர்டர் வருது, எப்படி பண்றது? அப்ப திருப்பூரினுடைய அந்த தொழில் ஊர் மாறி போயிட்டு இருக்கிறது அப்படிங்கறதா உண்மை. அதனால கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை இந்த கொங்கு நாட்டினுடைய பிரச்சனைகள், திருப்பூருடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே எழுப்பி இருப்போம், பாராளுமன்றத்திலே எழுப்பி இருப்போம். திருப்பூருடைய பிரச்சனைக்காக ஒரு நாள் சட்டமன்றம் முடங்கியது என்று பேப்பர்ல வருட்டுமே, என்ன தப்பு இருக்கு? அதை யாராவது செஞ்சீங்களா? எல்லாரும் தான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன், நான் பேச மாட்டேன்னு சொல்லல. பேசணும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு பயந்து ஓடுகிறார்கள். எங்க அம்மாவுடைய பார்வை அவர்கள் மேல் படாமல் போய்விடுமோ, இந்த அளவுக்கு அவங்களாலே பேச முடியலையே. வீரன் சின்னமலைக்கு சங்ககிரியிலே நினைவு மண்டபம் இன்றைக்கு கட்டி இருக்கிறார்கள். அந்த நினைவு மண்டபத்தை சட்டமன்றத்திலே எழுப்பியது யார்? ஒரு வன்னிய இனத்தினுடைய பெண் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி சட்டமன்றத்திலே அங்கே சங்ககிரியிலே வீரன் சின்னமலைக்கு மணிமண்டபம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். நீ எங்க போன? ஊருக்கு நம்ம பிளக்ஸ் வச்சுக்கிறோம், வீரன் சின்னமலைக்கு நினைவஞ்சலி செலுத்துறோம், இன்னும் எடுக்கல பிளக்ஸ் எல்லாம். என்னாச்சு? என்ன செய்ய வேண்டிய இடத்துல செய்ய வேண்டாமா? தம்பி உங்களை பார்த்தா கேட்கிறேன், கண்டிப்பா இங்க நின்றுட்டு இருப்பீங்க. எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல, கோபமும் இல்லை. ஆனா இப்ப எங்கேயோ போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காவல்துறை பூரா தெரிஞ்சிருச்சு. காவல்துறை பூரா இன்னைக்கு தெரிஞ்சு இது மாதிரி கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால என்னைக்கு எப்ப இன்னும் நான் கருமத்தம்பட்டி மாநாட்டுக்கு திருப்பூர்ல பிளக்ஸ் கிழிச்சது நான் இன்னும் மறக்கல. திருப்பூர்ல பிளக்ஸ் கிழிச்சு பேப்பர்ல எடுத்து அது பத்திரிகையில போட்டாங்க, தமிழ்நாடு பூரா போயிடுச்சு. திருப்பூர்ல ஒரு இடத்துல இருந்த மாநாட்டினுடைய விளம்பரம் தமிழ்நாடு பூரா தெரிஞ்சு போச்சு. கிழிச்சு விட்டாங்களாமா, கிழிச்சு விட்டாங்களாமா. அப்படி விளம்பரம் எதற்காக தேடி தருகிறீர்கள்? அமைப்பை நடத்துங்கள், யார் வேண்டுமானாலும் நடத்துங்கள், அதுல எந்த வருத்தமுமே கிடையாது. எத்தனை பேர் கொங்குல மூணா பிரிஞ்சிருக்காங்க, நாலா பிரிஞ்சிருக்காங்க, எத்தனை வேணாலும் இருக்கட்டும். ஆனா உங்களுடைய நோக்கம் இந்த கொங்கு மண்ணை வளர்த்துவதற்காக இருக்க வேண்டும். கிடையாது. ஒரே ஒரு கம்பெனி இங்கதான் இருக்கு, எங்கேயுமே இந்த பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. தயவு செய்து அதையெல்லாம் விட்டுருங்க. ஆக்கப்பூர்வமா இந்த கொங்கு நாட்டுக்கு இப்ப நாங்க 186 கிலோமீட்டர் நடைபயணம் போனோம், நீங்களும் இன்னொரு முறை போங்கலாம். என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? ஒரு 186 கிலோமீட்டர் நீங்களும் ஒரு நடைபயணம் வந்தீங்கன்னு சொன்னா அரசு கிட்டே அப்பா கொங்கு நாட்டு அமைப்புகள் எல்லாமே, ஒரு அமைப்பு கேட்கல, கொங்குன்னு சொல்லி அமைப்பு வச்சிருக்கிற அத்தனை பேருமே 186 கிலோமீட்டர் போறோம். தப்பு கிடையாது. கொங்கு நாட்டிற்காக தான் இருக்கிறோம், கொங்கு நாட்டிற்காக பாடுபடுவதற்காகத்தான் அமைப்புகளை வைத்திருக்கின்றோம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால இன்றைக்கு எல்லோரும் அதாவது ஆக்கப்பூர்வமாக காரியங்களை அவரவர் காரியங்களை செய்து கொண்டிருந்தால் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. காவல்துறை நிம்மதியா இருப்பாங்க. இன்னைக்கு 2 போலீஸ் தான் நமக்கு போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா தேவையில்லை, எப்பவுமே ஒண்ணும் தேவையில்லை. நம்ம ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சிருமா? நம்ம அடிக்க மாட்டோம். அது மாதிரி பழக்கம் நமக்கு கிடையாது. அது யாரும் கற்றுக் கொடுக்கல. அதனால இன்றைக்கு கொங்கு நாட்டிற்காக எத்தனை அமைப்புகள் வேண்டுமானாலும் செயல்படலாம். ஆனால் ஆக்கப்பூர்வமாக இந்த கொங்கு மண்ணினுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் அதை செய்யுங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக, ஒரு அன்பான அறிவுறுத்தலாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தயவு செய்து இவர்களுக்குள்ளே இவர்கள் அடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று மற்றவர்கள் கேவலமாக பேசுவது எங்களுக்கு வெட்கமா இருக்கு, வெட்கமா இருக்கு. அதை யோசிச்சு கூட பார்க்க முடியறதில்லை. அடுத்தவங்க அப்படி பேசுறத நம்மளால காதுல கூட கேட்க முடியறதில்லை. உங்களுக்கு அந்த வெட்கமே இல்லையா?
அப்படி இல்லையா? நினைச்சு பாருங்க. தயவு செய்து அந்த வேலையெல்லாம் இனிமேல் வேண்டாம். நான் உங்களை கண்டிக்கவும் செய்யல, இனிமேல் பண்ணி பாருங்கன்னு எச்சரிக்கையும் விடல. ஆனா பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தான் நல்லதில்லை. அதனால தயவு செய்து இளைஞர்கள், சிறு சிறு இளைஞர்கள், படிக்கின்ற இளைஞர்களாக கூட இருக்கலாம், நீங்கள் அதையெல்லாம் செஞ்சா நாளைக்கு உங்களுக்கு யாராவது பொண்ணு தர வேண்டாமா? கல்யாணம் பண்ண வேண்டாம். யாருப்பா பொண்ணு தருவாங்க? பிளக்ஸ் கிளிக்கிற அந்த கம்பெனிகள் இருக்கிற வேலை பார்க்கிறவங்களுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? வாய்ப்பு அப்படி இருக்கும். அதனால தயவு செய்து உங்களுடைய பெயரை நீங்கள் கெடுத்துக் கொள்ள வேண்டாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. யாரும் இன்றைக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்று சொன்னாவது இந்த கட்சி நல்ல கட்சி, இந்த கட்சி ஊழல் பண்ண மாட்டாங்க, இந்த கட்சியில லஞ்சமே கிடையாது, இந்த கட்சியில அதிகாரமே கிடையாது, யாரையும் மிரட்டுறது கிடையாது என்று ஏதாவது ஒரு கட்சி உண்டா? அதிகாரத்துக்கு வந்தால் அதிகார கையில் இருந்து சொன்னா எந்த கட்சியா இருந்தாலும் எல்லாத்தையும் செய்யறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்களிடையே தவறான எண்ணம் கிடையாது, சுயநல போக்கு கிடையாது. கடைசியா அவர் சொல்றதுதான், ஊரு கூட்டம் போடுறாரு, பேர் காந்திய பேர் இயக்கம். காந்திய பேர் இயக்கம் வச்சுக்கிட்டு மதுவுக்கு எதிராக போராடுங்க, வேற ஏதாவது பொது பிரச்சனைக்கு எதிராக சொல்லுங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. ஆனா மக்களிடத்திலே கடைசியில நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் அதைத்தான் நான் ஒரு பத்திரிகை பேட்டிகளை சொன்னேன். இந்த தலைவர்களை ஒற்றுமைப்படுத்தி மேலே ஏறி கை தூக்குவதிலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. கொங்கு நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற அந்த வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அதில் வெற்றி காண்பேன் என்ற உறுதியோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். மாநாடு அங்கே கருமத்தம்பட்டியிலே கூடிய கூட்டத்தை விட இன்னொரு மடங்கு அதிகமாக கூட போகின்றது என்பதுதான் உண்மை. அதுக்கப்புறம் எவனும் பேச மாட்டான். இங்க பிரிஞ்சு கிடக்குது, நாளா கிடக்குது, மூணா கிடக்குது. அங்கிருந்து இங்க ஒண்ணும் தெரியாம மூணா கிடக்குது, நாளா கிடக்குது. எங்க பாத்தீங்க? ஆனா டிசம்பர் 29ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படி ஒரு பேச்ச எங்கேயுமே வரக்கூடாது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்த கொங்கு மண்ணினுடைய வளர்ச்சிக்காக, கொங்கு நாட்டின் வளர்ச்சிக்காக, அதே போல பல கேள்விகளை மத்திய மாநில அரசுக்கு கேட்கக்கூடிய ஒரு இயக்கமாக, யாரையும் சார்ந்து எப்போது நாம் இருக்க போவது கிடையாது. உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு அதிகாரிகளிடத்திலே, காவல்துறையிடத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்று சொன்னால் எவ்வளவு கண்ணியமானவர்கள் என்ற எண்ணம் இன்றைக்கு அத்தனை பேருக்கும் இன்றைக்கு இருக்கின்றது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது, கண்டிப்பா கிடையாது. நம்முடைய காவல்துறை மீது நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இவ்வளவு நாள் அதை கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. காவல்துறையை பொறுத்தவரை அதை இருந்தாலும் கொல்லப்பட்டவர்களுக்கு நியாயத்தை தர வேண்டியது காவல்துறையினுடைய கடமை, அதை வெளிக்கொணர வேண்டியது நம்முடைய அதிகாரிகளுடைய கடமை. அதை இன்னும் தாமதப்படுத்தாமல் காவல்துறை தயங்கக்கூடாது என்பதுதான் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய கோரிக்கையாக இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தண்ணி வரல, தண்ணி வேணும்னு சொல்லி கேரளா கூட சண்டை, கர்நாடகா கூட சண்டை, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, மக்கள் தனித்தனியா போராட்டம். காவிரியில தண்ணி வேணும், காவிரியில தண்ணி கேட்டா இப்ப மழை பெஞ்சு கர்நாடகாக்காரன் தண்ணி விட்டுட்டாங்க, 10 TMC தண்ணி நேரா கடலுக்கு போச்சு. வேறு எவ்வளவு போராட்டம், அரை TMC தண்ணி, 1 TMC தண்ணிக்கு போராட்டம். ஆனைமலை நல்லாறு திட்டம், திருமணி முத்தாறு திட்டம், நொய்யல் உப்பாறு திட்டம், கோடைமடுவு திட்டம். சொன்னா பிஏபி வாய்க்கால் எடுத்துக்கிட்டு சொன்னா காண்டூர் கால்வாய என்ன எந்த அரசாக இருந்தாலும் டிவி கொடுப்பதிலும், கிரைண்டர் கொடுப்பதிலும், மிக்சி கொடுப்பதிலும் தான் கவனம் செலுத்துகிறார்கள். எங்களுடைய சாதனை என்று சொல்லுகின்ற அளவிற்கு. ஆனால் நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு யாராவது முன் வந்தார்கள்? நம்ம ஊர்ல இருக்கிற தறியோடு, நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்பின்னிங் மில்லோட, நம்ம ஊர்ல இருக்கிற டெய்லர் போய்தான் இதை விட்டு கடைசி நேரத்தில் பண்ற பூரா சப்ளை பண்றாங்க, உலகம் பூரா பண்றாங்க.
ஆனா இலவச கரண்ட் நம்மால பண்ண மாட்டானா? கோயம்புத்தூருக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சா என்ன தப்பு? ஏன் கொங்கு நாட்டு? அப்ப நம்முடைய கொங்கு மண்ணினுடைய அரசியல் இயக்கமாக நாம் அதை கேட்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கு. தேசிய கட்சி ஒரு அரசியல் இயக்கமாக இவ்வளவு நேரம் இதெல்லாம் கேட்டமே, இதை ஏன் மற்ற கட்சிகள் கேட்கக்கூடாது? அதை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை, விட்டார்கள். இதற்கு வாதாடும் போதுதான் கலப்பு திருமணம் தான் ஜாதியை ஒரு வீட்டு பொண்ணை இன்னொரு பையன் கூட ஓட விட்டுருவாங்க. இதுதான் காதல வாழ வைக்கிறது. உன் பொண்ணு ஓடுனா எப்படி அழுவுற? உன் பொண்ணு ஓடுனா புருஷனும் முன்னாடி டிவி சேனல் கூட பார்க்காம, மக்கள் எல்லாம் பாக்குறாங்கன்னு கூட பார்க்காம எவ்வளவு கண்ணீர் வருது கண்ணுல. சினிமாவில் இன்னொரு பொண்ணு ஓட விடுவீங்களே, எத்தனை பொண்ணுங்களை எத்தனை பசங்களை நீங்க கெடுத்தீங்க. அப்படி சினிமா எடுத்து அந்த பாவம் எல்லாம் சும்மா விடுமா போல? இன்னும் பல சினிமாக்காரன் பாதிக்கப்படுவேன், பல சினிமாக்காரன் என்ன பாதிக்கப்படுவேன். முன்வினை செஞ்சா பின்னால உடனே தான் வரும். நீ பண்ண சினிமாவில் தப்பு பண்ணு சொன்னா உன் குடும்பத்தில் வரும். அப்ப பாதிக்கிறப்பதான் அது தெரியும். எவ்வளவுமே வரல காதல வாழ வைக்கிறதுக்கு. ஒரு சினிமா டைரக்டரோட பொண்ணு போயிட்டான்னு சொன்ன உடனே நீ தருமபுரி இளவரசன் திவ்யாவுக்கு என்ன பண்ண? மேடை ஏறி பேசினல்ல, டிவியில் அத்தனை விவாதம் வச்சல்ல, காதலை எதிர்க்கிறார்கள், ஜாதி வெறிபிடித்தவர்கள் பேசுறல்ல. வரக்கூடாதுன்னு சொன்னா கன்னடத்திலிருந்து வந்த நடிகர் எல்லாம் வரமாட்டாங்க, வரமாட்டாங்க. சீரியலை விட்டுட்டு ஒரு கதை ஜோடிக்கிறாங்க. ஒரு கதை ஜோடிச்சு ஒரு குடும்பத்தை உட்கார வச்சுக்கிட்டு அங்க ஒரு கிராஸ் கேள்வி கேட்டு அவனை மடக்கிறது. அவர்கள் வியாபாரத்திற்காக செய்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கண்டிப்பா வேணும். அது மாறக்கூடாது. அதனால இன்றைக்கு இல்லைன்னா எல்லாருமே நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். அதுக்காக தான் அந்த மாநாடு, நம்ம ஒற்றுமையை காட்டுவதற்காக. அதனால இந்த கொங்கு நாட்டினுடைய திட்டங்களை பெறுவதற்காக நம்முடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த டிசம்பர் 29 மாநாடு மிகச்சிறந்த மாநாடாக நடக்க வேண்டும். நேரம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு மேல போச்சுன்னு சொன்னா ஒரு தலைவர் கூட்டத்தை பார்த்து சொல்லிட்டாரு, கூட்டம் பெருசா இருந்த உடனே நான் அப்படித்தான் பேசுவேன், என் மேல வழக்கு போட்டு பாருங்க அப்படின்னு. அந்த நிலைமை வந்துடக்கூடாது. அவரே அதே. அதனால இன்றைக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை கொடுப்போம் என்று சொல்லி இந்த அருமையான கூட்டத்திற்கு ஏற்பாடுகளை செய்த அத்தனை பேருக்கும் இவ்வளவு நேரம் மழை வரணும். இவ்வளவு நேரம் மழை விட்டுருக்குது. நான் பேச்சு இவ்வளவு நேரம் பேசுவேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்டிப்பா பாதியில மழை வந்துடும் அப்படின்னு நினைச்சேன். பேசுறதுக்காக விட்டு மாட்டிருக்குது. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போனோம்னா மழை வரும். வீட்டுக்கு போய் செட்டில் ஆனோம்னா மழை திருப்பூர் மாநகரத்துல சூப்பரா கொட்டும். அதனால அருமையான மழை வர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.